Hello guys, back to my channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் போயம் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஃபர்ஸ்ட் அபவுட் தி போயம் பார்த்துடலாம். ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் இஸ் எ போம் பை அமெரிக்கன் poet ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் poet அண்ட் இட்ஸ் புக் அந்த போயம் எப்ப பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1914ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நார்த் ஆஃப் பாஸ்டன் அப்படின்ற ஒரு 17 போயம்ல இருந்து ஒரு கலெக்ஷன் தான் இந்த ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். இது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட செகண்ட் போய்ட்ரி கலெக்ஷன். நெக்ஸ்ட் 42 லைன்ஸ் இந்த போயமோட லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 42 லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ எ பர்டிகுலர் ஃபார்ம். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. மிக்ஸ்டு ரைமிங் ஸ்கீமை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ரைமிங் ஸ்கீம் வந்து இந்த போயம்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தலாம். த கிஃப்ட் outright, stopping by woods on a snow evening, pictures, road not taken. இதெல்லாம் வந்து அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் போயம் லைன்ஸோ இல்ல குவைட்ஸோ நம்ம வந்து எஸ்ஏவோ இல்ல 5 மார்க்ஸ் எழுதும் போது நம்ம எழுதணும் அப்படின்னா ரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குட்ஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த குவைட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து போயம் சம்மரி பார்த்துறேன். I left my tall two-legged ladder in a tree pointing towards the sky. அந்த லேடர் இருக்குல்ல, லேடரை வந்து அந்த ஆப்பிள் ட்ரீல வச்சிருக்காங்க. அந்த லேடர் வந்து எதை பார்த்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெவனை பார்த்து இருக்கான். அந்த லேடரை வந்து எதோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவனோட கம்பேர் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ல ஸ்கைய பார்த்து இருக்கிறதுனால அதை வந்து ஹெவனோட கம்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த படிக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் வந்து அந்த கேன்ல வந்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ஆப்பிள்ஸ் மட்டும் அந்த பிரான்ச்சஸ்ல மறைஞ்சு கிடக்குது. அதையுமே வந்து அதை வந்து பறிக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து இந்த பொயட் வந்து அந்த ஆப்பிள் பிக்கிங் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வின்டர் சீசன் கொண்டு வர்றாங்க. அந்த வின்டர் சீசன் வந்து அவங்க நைட் ஃபுல்லா மார்னிங்ல இருந்து நைட் வரை அந்த ஆப்பிள வந்து பிக்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அந்த ஈவினிங் வந்து ஹி ஃபீல் லைக் அ வின்டர். அந்த ஸ்மெல் வந்து அந்த எசன்ஸ் வந்து அந்த வின்டர் எசன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனால அப்படியே அவங்க வந்து டயர்ட் ஆகி அந்த ஸ்லீப்பிங் மூட்ல போயிடுறாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால டிஸ்கிரைப் பண்றாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா I cannot stop picturing this strange image while looking through a piece of ice. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டான்ஸால வந்து ட்ரீம் அவர் வந்து அந்த ஸ்லீப்பிங் மூட்ல போறாருல அப்போது ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான அவருக்கு தோணுது அப்படின்றத பத்தி தான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரீம்ல என்னென்னலாம் வருது அப்படின்னா அந்த ஸ்னோ வந்து அந்த ஆப்பிள் ஃபுல்லா அந்த ஸ்னோவா இருக்கு. அதே மாதிரி கிராஸ் லேண்ட் ஃபுல்லா அந்த ஸ்னோ படர்ந்து கிடக்குதான். அந்த ஸ்னோ வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷ் கலர்ல இருக்கான். நெக்ஸ்ட் அந்த அந்த ஐஸ் கட்டியை வந்து அவர் கையில எடுத்து வச்சிருக்காராம். அந்த கையில எடுத்து வச்சிருக்கும் போது அவர் ஸ்லீப்பிங் மூட்ல தானே இருக்காரு. அப்ப அந்த ஸ்லீப்பிங் மூட்லயே அந்த ஐஸ் கட்டியை வந்து கீழே போடுறாராம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து மெல்ட் ஆகுதாம். அவர் கையில வச்சிருக்கும் போதே அது வந்து ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகுதாம். அது வந்து எதனால மெல்ட் ஆகுது அப்படின்னா அவரோட பாடி ஹீட்னாலதான் மெல்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரீம் வந்து எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்பிள்ஸ் வந்து லார்ஜ் சைஸ்ல இருக்கும். லார்ஜ் சைஸ்ல இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா ஸ்டெம் எண்ட்ல இருந்து பாட்டம் எண்ட் வரைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெம் எண்ட் டு பாட்டம் எண்ட் வரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்பிள்ஸ்ல வந்து நிறைய டாட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து கலர்ஸ் வந்து ப்ரௌன் அண்ட் ரெட் கலர்ஸ்ல வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து அவரோட ட்ரீம்ல வந்து தெரியுதான். இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டான்ஸால டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா பாத்துரலாம். இந்த ஆர்ச் ஆஃப் மை ஃபுட் ஸ்டில் ஆஷ். அந்த நம்மளோட ஃபுட்ல வந்து சென்டர் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெல்லிசான இதா இருக்கும். அது வந்து ஆர்ச் ஷேப்ல இருக்கான். அதை வந்து லேடர்ல வந்து ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரை ஆப்பிள் பிக்கிங் பண்றதுனால அவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாராம். அந்த லேடர் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
நெக்ஸ்ட் வந்து ஐ கீப் ஹியரிங் எ ரப்ளிங் சவுண்ட் அப்படின்னா அந்த பேரல் இருக்குல்ல அந்த பேரல் எல்லாத்தையும் வந்து இழுத்துட்டு போற சவுண்ட் வந்து கேக்குதான். அந்த லோடு அந்த ஆப்பிள்ஸை பிக்கிங் பண்ணி பறிச்சு வச்சுட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இழுத்துட்டு போற சவுண்ட் வந்து அவருக்கு அந்த ட்ரீம்ல வந்து கேட்டுட்டே இருக்கான். ஐ எம் சிக் ஆஃப் ஆப்பிள் பிக்கிங் ஐ எம் சோ டயர்ட். அவர் வந்து ஆப்பிள் பிக்கிங் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாலாம். அவர் வந்து ஒரு கிரேட் ஹார்வெஸ்டரா வந்து சொல்றாராம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டான்ஸால வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து 10,000 ஆப்பிள் 1000 upon 1000 ஆப்பிள்ஸ் வந்து அவர் பிக் பண்ணிட்டாராம். அப்படின்னா 10,000 ஆப்பிள்ஸ் மேல அவர் வந்து பிக்கிங் பண்ணிட்டாரு. அவர் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். அந்த ஆப்பிள் வந்து எப்படிலாம் பறிக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பறிக்கணுமா. கேர்ஃபுல்லா பறிக்கல அப்படின்னா நம்ம ஆப்பிள் வந்து நம்ம கீழே போட்டோம்னா நமக்கு வந்து அதுல டேமேஜ் ஆனது தெரியவே தெரியாது. ஏன்னா அது ரெட் கலர்ல கவர் ஆயிருக்கும். அதனால நம்ம அதை பிக் பண்ணும் போதே வந்து கேர்ஃபுல்லா தான் பிக்கிங் பண்ணணும் அப்படின்ற பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த போயம்ல. நெக்ஸ்ட் வந்து அந்த அவரோட ஸ்லீப்பை வந்து யாருதான் டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா உற்சவகால மட்டும்தான் அந்த அவரோட ஸ்லீப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த உற்சவக்கு மட்டும்தான் வந்து 2 or 3 months வந்து ஸ்லீப்பிங் ரெஸ்டா இருக்கும். அதனால அந்த உற்சவக்கு மட்டும்தான் வந்து என்னோட ஸ்லீப்பை வந்து சொல்ல முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த போயம்ல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா ட்ரீம் வெர்சஸ் ரியாலிட்டியும் சொல்லலாம். ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங்ல வந்து என்ன மெசேஜ் சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த டையிங் ஸ்டேஜ்ல இருக்க மனிதன் வந்து டையிங் ஸ்டேஜ்ல இருக்க மேன் வந்து லுக்கிங் பேக் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவங்களோட வாழ்க்கையை வந்து திரும்பி பாக்குற மாதிரி தான் அந்த போயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஃப் ஹிஸ் ரிகார்ட் ஃபார் அன்அக்கம்ப்ளிஷ்ட் டிசைர் சொல்றாங்க. ரீப்ரசன்டட் பை ஆப்பிள் பிக்கிங் தான் வந்து இந்த போயமோட தீம். அவங்களோட நிறைவேறாத ஆசைகளுக்காக அவர் வருந்துற மாதிரி அதை பத்தி எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிச்சிடுறாங்க. தேங்க்யூ காய்ஸ்.